தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ரீபிரிண்ட் நம்பர் 1871, பக்கம் 97. பாடத்தின் தலைப்பு: நிழலான சிவப்பு கிடாரி. ஆதார வசனம்: என்னாகமம் 19ஆம் அதிகாரம். சமீப காலங்களில் சத்தியத்திற்குள் கடந்து வந்த சகோதரர் ஒருவர் பரிசுத்தமாகுதலுக்கு ஏதுவான நிழலான சிவப்பு கிடாரி எனும் தலைப்பை கொண்ட ஒரு கைப்பிரதியை நமக்கு அனுப்பி வைத்து அதை குறித்து நாங்கள் என்ன எண்ணுகிறோம் என்று வினவியுள்ளார். எங்கள் பதில்: பொருத்தி பார்த்த விதம் முழுவதும் சரியற்றதாக இருக்கின்றது. எனினும் அந்த கைப்பிரதி யாருக்கும் நன்மை பயக்கப் போவதும் இல்லை, பாதகமாயும் இருக்கப் போவதும் இல்லை. ஆனால் பாதகம் ஏற்படுவதற்கான அபாயம் என்னவெனில், இது இன்னும் கடுமையான தப்பறைகளுக்கு வழிநடத்திடலாம் என்பதே ஆகும். மிகவும் முக்கியத்துவமற்ற தப்பறை கூட சில சத்தியங்களை மறைத்து போட்டுவிடும். மேலும் இது ஒருவேளை கர்த்தருடனும் அவரது திட்டத்துடனும் நம்முடைய இருதயங்களானது இசைவற்று போகும் தருணங்களில் சாத்தான் நம்மை பக்க வழியாய் பின்தொடர்ந்து பிடிக்க திறந்த வழிவாசலாய் அமைந்துவிடும். இச்சிறு கைப்பிரதியினை எழுதினவர் பலிகள் சம்பந்தமான யூத பிரமாணங்களானது பலிகளை பின்வருமாறு பிரித்துள்ளதை கவனிக்க தவறும் மிகவும் சகஜமான பிழையினை செய்துள்ளார். யூத பிரமாணங்களானது பலிகளை 1, 2 வெவ்வேறு வகுப்பினருக்காக ஏறெடுக்கப்பட்டுள்ள பலிகளாக பிரித்துள்ளது. அதாவது லேவியர்கள், பிரதான ஆசாரியனின் வீட்டார் மற்றும் அனைத்து இஸ்ரவேலர்கள். லேவியர்கள் தவிர்த்துள்ள பொதுவான சபையார் ஆவார்கள். வெவ்வேறு காலப்பகுதிகளில் ஏறெடுக்கப்பட்ட பலிகளாக பிரித்துள்ளது. அதாவது பாவ நிவாரண நாளின் பலிகள் மற்றும் பாவ நிவாரண நாளை தொடர்ந்துள்ள வருஷத்தில் நிகழும் பலிகள் ஆகும். இதுவே லேவியர்கள் பற்றின நிழல்களை புரிந்து கொள்வதற்குரிய திறவுகோள்கள் ஆகும். மேலும் இது இல்லாமல் யாராலும் தெளிவான அல்லது முரண்பாடற்ற கண்ணோட்டங்களை அடைய பெற முடியாது. பலியாகுவதற்கென்று அர்ப்பணமாகியுள்ள பிரதான ஆசாரியனும் உடன் ஆசாரியர்களும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகிய கிறிஸ்து மற்றும் சபைக்கு அடையாளமாக காணப்படுகின்றனர். பலியாகுவதற்கு என்று இல்லாமல் ஊழியம் செய்வதற்கென்று அர்ப்பணம் பண்ணியுள்ள லேவியர்கள் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய விசுவாசிகளாகிய விசுவாச வீட்டாருக்கு அடையாளமாய் இருக்கின்றனர். அனைத்து பாவங்களுக்கான பலிகள், அதாவது பாவ நிவாரண பலிகளும் அதனோடுள்ள தகன பலிகளுமான காளை மற்றும் வெள்ளாட்டின் பலிகள் ஏறெடுக்கப்படும் பாவ நிவாரண நாளானது பலிகளிலேயே பெரிதும் முக்கியத்துவமுமான கிறிஸ்துவினுடைய பலியுடன் துவங்கி கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார், அதாவது அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் நிறைவேற்றுவதோடு முடிவு பெறும் இந்த சுவிசேஷ யுகத்திற்கு அடையாளமாய் இருக்கின்றது. கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த மாபெரும் பாவ நிவாரண நாளின் சுவிசேஷ யுகத்தின் முடிவில் மகா பிரதான ஆசாரியன் தலை மற்றும் சரீரம் வெளியே வந்து லேவி கோத்திரத்தினை தவிர்த்து மீதமுள்ள இஸ்ரவேலர்களினால் அடையாளப்படுத்தப்படும் தேவனுடைய ஜனங்களாகிட விரும்பும் ஜனங்களை ஆசிர்வதிப்பார். இவர்கள் மண்ணினின்று எழுப்பப்பட்டு மன்னிப்பையும் திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களையும் அருள பெற்றுக் கொள்ளுவார்கள். பாவ நிவாரண நாளை தொடர்ந்து ஜனங்களால் செலுத்தப்படும் பலிகளும் காணிக்கைகளும் இதன் செயல்பாட்டை பார்க்கும்போது இது மகா பாவ நிவாரணத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு செய்யப்படும் தவறுகளுக்கான பிராயச்சித்தத்தை அடையாளப்படுத்துகின்றது. இன்னுமாக அது 1000 வருட யுகத்தின் போது அல்லது திரும்ப கொடுத்தலின் காலங்களில் உலகம் செலுத்தும் நன்றி பலிகளையும் உறுதிமொழிகளையும் வாக்குறுதிகளையும் அடையாளப்படுத்துகின்றது. சிவப்பு கிடாரியானது பாவ நிவாரண நாளின் அல்லது சுவிசேஷ யுகத்தின் பலிகளில் ஒன்றல்ல. இது மாத்திரமல்லாமல் இது பலியாகவே கருதப்பட முடியாது. ஏனெனில் எந்த மிருகங்களின் பாகங்களானது தேவனுடைய பலிபீடத்தில் வைக்கப்படுகின்றதோ அதுவே பலியாக கருதப்படுகின்றது. பாவ நிவாரண நாளின் பலி மிருகங்கள் அனைத்தும் பிரதான ஆசாரியனாலேயே வெட்டப்பட்டது. ஆனால் சிவப்பு கிடாரி வெட்டப்பட்ட விஷயத்திலும் அது தகனிக்கப்படும் விஷயத்திலும் அப்போது பிரதான ஆசாரியனாக காணப்பட்ட ஆரோன் ஈடுபடவில்லை. அனைத்து பலிகளுமே ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்திலேயே கொல்லப்பட்டன. ஆனால் சிவப்பு கிடாரியோ பாளையத்திற்கு வெளியே கொல்லப்பட்டது. ஆசாரியர்கள் பலிக்கான மிருகங்களை கொன்றார்கள், ஆனால் சிவப்பு கிடாரியோ அவர்களால் கொல்லப்படுகிறதில்லை. இப்படியாக சிவப்பு கிடாரியானது
கிறிஸ்துவையோ அல்லது சபையையோ இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய விசேஷித்த பலிகளையோ அடையாளப்படுத்துகிறதில்லை என்று நிரூபிக்கிறோம். பாளையத்துக்கு புறம்பே நீதிமான்கள் பாடுபடும் காரியமானது சுவிசேஷ யுகத்தினுடைய நிறைவின் போது முடிவடைவதால் சிவப்பு கிடாரி கொல்லப்படுவதையும் தகனிக்கப்படுவதையும் 1000 வருட யுகத்தின் போது நிகழும் ஏதோ ஒரு காரியத்திற்கான நிழலாக நாம் பொருத்த முடியாது. அப்படியானால் சிவப்பு கிடாரி எதை அடையாளப்படுத்துகின்றது? அது அவமானப்பட்டு மரித்த ஒரு கூட்டத்தாரை அடையாளப்படுத்துகிறது. ஏனெனில் பாளையத்துக்கு புறம்பே எனும் வார்த்தையானது அவமானத்தை, உலகத்தின் நிராகரிப்பை அல்லது வெறுப்பை அடையாளப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32 முதல் 38 வசனங்கள் ஆகிய வசனங்களில் பாளையத்திற்கு வெளியே மரணம் வரை உண்மையுள்ளவர்களாக காணப்படும் முற்பிதாக்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ள வகுப்பார் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும் சிவப்பு கிடாரியினால் அடையாளப்படுத்தப்படும் வகுப்பார் போலவே காணப்படுகின்றனர். இவர்களது சாம்பலானது மரணத்தோடுள்ள தொடர்பினால் அசூசி அடைந்தவர்களை அல்லது தீட்டானவர்களை சுத்திகரிக்க உதவுகிறது. சிவப்பு கிடாரியானது சுவிசேஷ யுக சபையில் அடங்கின வகுப்பாரை அடையாளப்படுத்தாமல் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக்கப்பட்டவர்களை அடையாளப்படுத்துகின்றது. விசுவாசத்தின் காரணமாய் நீதிமானாக்கப்பட்டவர்களை அடையாளப்படுத்துகின்றது. இக்காரியமானது இக்கிடாரி பழுதற்றதாகவும் முழுமையாய் சிவப்பு நிறத்திலும் இருக்கும் விஷயத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் இரத்தத்தின் சிவப்பு நிறம் அடையாளப்படுத்துகின்றது. இவை அனைத்தும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32 முதல் 38 வரையிலான வசனங்களில் இடம்பெறும் முற்பிதாக்களுக்கு நன்கு பொருந்துகின்றது. தேவன் வாக்களித்திருந்த பாவ நிவாரணத்திற்காக இவர்கள் விசுவாசத்தினால் எதிர்நோக்கி இருந்தார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் நாளை கனநேரம் கண்டு களி கூர்ந்தார்கள். அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பெற்றார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5, 27 மற்றும் 39 வசனங்கள். ஆகையால் பாவ நிவாரணம் அதுவரையிலும் செலுத்தப்படாதபடியினால் அவர்கள் தேவனுடைய குமாரர்களுக்குரிய சுதந்திரத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாவிட்டாலும் அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். சிவப்பு கிடாரியானது ஒருபோதும் நுகத்தினை தரித்திராததினால் அது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி சுதந்திரமாய் காணப்படும் மனுஷர் அடங்கிய ஒரு வகுப்பாரை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இவர்களில் சிலர் நியாயப்பிரமாணத்தின் கீழ் பிறந்திருந்தாலும் சிலர் நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பு பிறந்திருந்தாலும் இவர்கள் அனைவருமே தேவனுடைய பார்வையில் சரிசமமாய் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளபடியினாலும் மேலும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக ஒருவனும் நீதிமானாக்கப்படுகிறதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றபடியினாலும் இவர்கள் அனைவரும் நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைத்தனத்தினின்று விடுவிக்கப்பட்டவர்கள் என கருதப்பட்டவர்கள் ஆவார்கள் என்றுள்ள முடிவிற்கு நாம் வரலாம். மேலும் இவர்கள் ஆபிரகாமோடு ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையின் கீழ் விசுவாசத்தின் காரணமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் என்ற முடிவிற்கு நாம் வரலாம். மேலும் நியாயப்பிரமாணத்தின் கீழ் நீதிமான்களாகிட முயற்சிக்கும் யார் ஒருவரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திடும் நியாயப்பிரமாணம் எனும் நுகத்தின் கீழ் இவர்கள் இல்லை என்றுமுள்ள முடிவிற்கு நாம் வரலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆசாரியன் சிவப்பு கிடாரியினை கொலை செய்யவில்லை. உடன் ஆசாரியர்களில் ஒருவர் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு நேராக தெளிக்க மட்டுமே செய்கின்றார். இப்படியாக இங்கு குறிப்பிடப்படும் வகுப்பாருடைய ஜீவியங்களும் மரணங்களும் ஆசரிப்பு கூடாரத்தினை, அதன் வாசலை, கிறிஸ்துவை மற்றும் வரவிருக்கின்ற பாவ நிவாரண பலிகளை சுட்டிக்காட்டுவதாக நிழலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் கிறிஸ்துவின் தண்ணீரை குடித்தார்கள். மேலும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இவர்களது ஜீவியங்களானது, இரத்தமானது கிறிஸ்துவை சுட்டிக்காட்டினது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படும் இந்த பரிசுத்தவான்கள் சுவிசேஷ யுகத்தினுடைய ஜெயம் கொள்ளும் வகுப்பாருக்கு சரிசமமாக உண்மையுள்ளவர்களாக இருப்பினும் இவர்கள் கிறிஸ்துவினுடைய பாடுகளில் பங்காளிகள் எனவும் அவரது மகிமையில் உடன் சுதந்திரர்கள் எனவும் கருதப்பட முடியாது. மாபெரும் சிருஷ்டிகர் சில பாத்திரங்களை மிகுந்த கணத்திற்கும் சில பாத்திரங்களை சிறிய கணத்திற்கும் என்று ஆயத்தம் பண்ண திட்டம் பண்ணியுள்ளார். மகா குயவனின் வனைந்தெடுக்கும் மற்றும் வடிவமைக்கும் செயல்களை எதிர்த்திடும் சிலர் மேற்கூறப்பட்டுள்ள
எந்தவிதமான கனத்தையும் அடையாமல் அழிக்கப்படும் பாத்திரங்களாக இருப்பார்கள். மேலும் இவர்கள் எந்த விதத்திலும் அவரது ஊழியத்திற்கு அபாத்திரர்களாய் இருப்பார்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். சிறிய கனத்திற்குரிய பாத்திரங்கள் முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்டனர். ஞானஸ்நானம் கொடுத்தவரும் பூர்வகால பாத்திரவான்களில், அதாவது பணிவிடை வீட்டாரில் பிரதான மாணவர்களில் ஒருவருமான யோவான் வரை இப்பாத்திரங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டனர். எனினும் இவரை காட்டிலும் புத்திரர் வீட்டாரில், அதாவது மிகுந்த கனத்திற்குரிய பாத்திரங்களில் அடங்கும் சிறியவன் பெரியவனாய் இருப்பான். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். நமது கர்த்தராம் கிறிஸ்து இயேசு முதலாவதவராவார். தமது தெரிந்து கொள்ளப்பட்ட சபையாகிய தமது சரீரத்திற்கு தலைவராக காணப்படுகின்றார். மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு முன்னதாக அவரது சரீர அங்கத்தினர்கள் பாடுகளின் அடிச்சுவடுகளை பின்பற்றி மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும். மாபெரும் நிஜமான பாவ நிவாரண நாள் நிறைவடைந்த பிற்பாடு, கிறிஸ்துவின் பாடுகள் நிறைவடைந்த பிற்பாடு மகிமையான ஆளுகை துவங்குகையில், அப்போது பூர்வ காலத்து உண்மையுள்ள பாத்திரவான்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கிறிஸ்துவினுடைய பாவ நிவாரண பலியானது அவரது சபைக்கு மாத்திரமல்லாமல் பூமியின் குடும்பங்கள் அனைவருக்கும் கிருபையினையும் புண்ணியத்தினையும் மகா திரளாய் சேர்த்து வைத்துள்ளது. மேலும் அக்காலத்தில் சத்தியத்தினுடைய தெளிவான அறிவிற்குள் வந்து கீழ்ப்படுதலோடு மன்னிப்பிற்காகவும் உதவிக்காகவும் நாடும் பூமியின் குடும்பங்களுக்கு அந்த கிருபையினை வழங்குவது என்பது ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாரின் வேலையாக காணப்படும். மரணபரியந்தம் நிரூபிக்கப்பட்ட பூர்வகால பாத்திரவான்களின் உண்மையானது பாவத்தினை எடுத்து போட முடியாது. இன்னுமாக இவர்களை தேவனுக்கு முன்பாக பாவ நிவாரணமாகவோ அல்லது பலியாகவோ முன்வைத்திட முடியாது. ஏனெனில் பலிபீடம் கிறிஸ்து அப்போது இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆனாலும் பூர்வகால பாத்திரவான்களுடைய உண்மை தன்மையானது சிவப்பு கிடாரியினுடைய சாம்பலில் அடையாளப்படுத்தப்படுகின்றது போன்று சில பலன்களை கொடுத்து, அது விலையேற பெற்ற அனுபவங்களை ஏராளமாய் கொடுத்து அருமையான குணலட்சணங்களை அவர்களில் உருவாக்கியது. அதாவது இப்பொழுது புத்திர சிவிகாரத்தின் ஆவியினை பெற்றுக்கொள்ளும் தேவனுடைய புத்திரர்களுக்கும் கூட அலங்காரமாயிருக்கிற குணலட்சணங்களை அப்பொழுது முற்பிதாக்களில் உருவாக்கியது. இவ்விதமாக அவர்கள் உயர்வான கனத்திற்குரிய பாத்திரவான்கள் ஆகும்படி அழைக்கப்படாத காரணத்தினால் புத்திரர்கள் என்றோ திவ்ய சுபாவத்தின் சுதந்திரர்கள் என்றோ கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர்கள் என்றோ அங்கீகரிக்கப்பட முடியாத போதிலும் கர்த்தர் அவர்களில் பரிசுத்தத்திற்கேதுவான பாக்கியமான கனிகளை கொணர்ந்தார். இப்படியாக சுட்டெரிக்கப்பட்ட சிவப்பு கிடாரியின் சாம்பலினால் அடையாளப்படுத்தப்படும் அவர்களுக்கு வந்த பற்றி எரிகிற அனுபவங்களின் விளைவாக அவர்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாய் காணப்படும் குணலட்சணங்களை பொக்கிஷமாக சேர்த்து வைத்துள்ளனர். இதை பாவ நிவாரண நாள் நிறைவடைந்த பிற்பாடு உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக விரைவில் பயன்படுத்த தேவன் சித்தம் கொண்டுள்ளார். பாவ நிவாரண நாளின் விசேஷித்த பலியினுடைய பாவ நிவாரணத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு அசுசி அடையும் ஜனங்களை சுத்திகரிக்கும்படி பயன்பாட்டிற்கென்று இந்த சிவப்பு கிடாரியின் சாம்பலானது கவனமாய் சுத்தமான ஓர் இடத்தில் சேகரிக்கப்படுவதில் மேற்கூறப்பட்டுள்ள காரியம் அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஆவிக்குரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் முதலாம் உயிர்த்தெழுதல் சம்பவித்த பிற்பாடு பூர்வ காலத்தின் அந்த பாத்திரவான்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40-35 வசனங்கள். மேலும் பொதுவான உலகத்தாரை விட மேன்மையான உயிர்த்தெழுதல் ஒன்றை அனுபவிப்பார்கள். இந்த உயிர்த்தெழுதலில் அவர்கள் உடனடியாக மரணத்திலிருந்து மனித பரிபூரணத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் எழுந்திருப்பார்கள். ஆனால் மீதமுள்ள மனுக்குலத்தாரோ கீழ்ப்படிதல் காண்பிப்பார்களானால் படிப்படியாக மெதுவாக பரிபூரணத்தை நோக்கி போக வேண்டியவர்களாக இருப்பார்கள். அப்போதும் கூட இந்த முற்பிதாக்கள் பூரண புருஷர்கள் என உலகத்தில் மேன்மையானவர்களாக இயல்பாகவே வழிநடத்துபவர்களாக காணப்படுவார்கள். வாக்கு தத்தத்தின்படி கிறிஸ்து அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக அல்லது பிரதானமானவர்களாக வைப்பார். 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரதிநிதிகளாக பார்க்கப்படுவார்கள்.
லூக்கா 13:28 கிறிஸ்துவும் சபையும் கண்களுக்கு புலப்படாத உண்மையான ஆவிக்குரிய அதிபதிகளாக காணப்படுவார்கள். 1 தீமோத்தேயு 6:16 எபிரேயர் 1:3 1 யோவான் 3:2 சிவப்பு கிடாரியின் சாம்பலானது சுத்தமான இடத்தில் குவித்து வைக்கப்பட்டது போல பூர்வகால பாத்திரவான்களின் வேதனையான அனுபவங்களானது ராஜ்யத்தில் அந்த பிரபுக்களுக்கு ஆசீர்வாதமாக, அறிவுரையாக மற்றும் உதவியாக காணப்படும். முழுமையாக சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு மன்னிக்கப்பட்ட மனுஷனும் தண்ணீரினால், சத்தியத்தினால் தன்னை சுத்தம் பண்ணிக் கொள்வது மாத்திரமல்லாமல் அந்த பிரபுக்களின் அறிவுரைகளையும் கூட அவன் தன்னில் செயல்படுத்தினவனாக காணப்பட வேண்டும். இக்காரியம் சிவப்பு கிடாரியின் சாம்பலானது தண்ணீரில் கலந்து ஈசோப்பினால் தெளிக்கப்பட்டு சுத்திகரிப்பை உண்டாக்கும் விஷயத்தினால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. யாத்ராகமம் 12:22 லேவியராகமம் 14:4 மற்றும் 49 51 சங்கீதம் 7 எபிரேயர் 9:19 மரணத்தினால் உண்டான அனைத்து அசுசியிலிருந்து, அதாவது பிணங்களை, கல்லறைகளை அல்லது மரித்தோரின் எலும்புகளை தொடுவதன் காரணமான அசுசியிலிருந்து சிவப்பு கிடாரியின் சாம்பலானது சுத்திகரிப்பு கொடுக்கின்றது. இது மரணம் மற்றும் அதன் சீரழிவுகளிலிருந்து மனுஷர்களை சுத்திகரித்து சீர்பொருந்த பண்ணுவது இந்த பிரபுக்களின் பிரதிநிதிகளின் வேலையாக காணப்படும் என்பதை சுட்டி காண்பிக்கின்றது. இந்த காரணத்திற்காகவே கர்த்தர் அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பார். ஆமேன்.